நிறை மரியே வாழ்க. ஆண்டவரும் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. கிறிஸ்து பிறப்பின் முன்னறிப்பு விழா பெருவிழாவிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிகு இறை மக்களே, இந்த விழாவானது தவக்காலத்திலே குறிப்பாக புனித வாரத்தில் வந்ததனால் தாய் திரு அவை இன்றைய நாளிலே ஏப்ரல் 8ஆம் தேதி திங்கட்கிழமை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. கிறிஸ்து பிறப்பினுடைய அறிவிப்பிற்கு ஒரு விழா தேவையா? நிச்சயம் தேவை. ஏனென்றால் இந்த இயேசுனுடைய வருகைக்காக, இந்த மீட்பருடைய வருகைக்காக பல எண்ணற்ற ஆயிரக்கணக்கான யூதர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வருகைக்காக தாகமாக காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மீட்பு தேவைப்பட்டது, விடுதலை தேவைப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் அடிமையில் இருந்தார்கள். 2 விதமான அடிமையில் யூத மக்கள் இருந்தார்கள், இந்த உலக மக்கள் இருந்தார்கள். ஒன்று பாவ அடிமை நிலை. பாவத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நிச்சயம் மீட்பு தேவை. அந்த மீட்பை அருள இறைவன் தன் மகனை அறிவிக்க வழங்க முன்னறிவிப்பு விழா தான் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய முன்னறிவிப்பு விழா. இரண்டாவது அடிமைத்தனம் என்பது இந்த உலக போக்கிற்கான அடிமைத்தனம். அவர்கள் ரோமை அரசர்களுக்கு கீழே அடிமையாக இருந்ததனால் இதோ அவர்களுக்காக ஒரு அரசர் தாவீதின் வழிமறைகளை பிறப்பார். அந்த அரசர், அந்த இளவரசர் அவர்களை வென்று, ரோமை அரசர்கள் வென்று வீழ்த்தி வெற்றியையும் விடுதலையும் யூத மக்களுக்கு கொடுப்பார் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த யூத மக்களுக்கு இருந்தது. இந்த தருணத்தில் ஏகப்பட்ட பெரிய பெரிய பணக்கார பெண்மணிகள் திருமணமே செய்து கொள்ளாமல், ஏனென்றால் ஒரு கன்னியிடம் பிறப்பார் என்று இறைவாக்கினர் எசேயா ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் முன் அறிவித்து குறித்து காட்டியிருப்பதனால் மெசியாவின் பிறப்பை நிறைய பெண்கள், குறிப்பாக பெரிய பெரிய குடும்பத்தில், பெரிய பெரிய பணக்கார குடும்பத்தில், ஏன் அரசவை குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் திருமணமாகாமல் மெசியா, அந்த இளவரசர், அந்த மீட்பர், அந்த உலக இரட்சகர் நம்முடைய வயிற்றில் பிறக்க மாட்டாரா? அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காதா? கடவுளுடைய மகனை தாங்குகின்ற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காதா என்ற ஒரு பேச்சுக்காக அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்த பொழுது இந்த முன்னறிவிப்பு விழா யாருக்கானது? இந்த முன்னறிவிப்பான விழா ஏழைகளுக்கான விழா. இயேசுனுடைய முன்னறிவிப்பான விழா எளியோர்களுக்கான விழா. இயேசுவின் முன்னறிவிப்பான விழா ஒடுக்கப்பட்டோருக்கான விழா. இயேசுவின் முன்னறிவிப்பு விழாவானது சமுதாயத்தில் ஓரம் கட்டப்பட்டவர்களுக்காகவும், நசுக்கப்பட்டவர்களுக்காகவும், விடுதலைக்காக ஏங்கி தவிர்ப்பவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான உன்னதமான விழா. ஆம் அன்புமிகு இறை மக்களே, அன்னை மரியாதை குறிப்பாக தாவீது குடும்பத்தினராகிய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் உள்ள ஒரு கன்னியிடம், அவர் பெயர் மரியாவிடம் கபிரியேல் வானதூதரை அனுப்பி அருள்நிறை மரியே வாழ்க, அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று வாழ்த்துச் செய்தியை சொன்னவுடன் அன்னை மரியாள் கலக்கம் கொள்கிறார். இந்த கலக்கமானது அவர் வெறுமனே நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட ஒரு கன்னியாக இருப்பதனால் எப்படி இந்த வாழ்த்துச் செய்தி அவருக்கு வாழ்க்கை செய்தியாக அமையும் என்ற ஒரு கலக்கம் அவரிடையே இருந்தது. இருந்தாலும் ஆண்டவருடைய இந்த வல்லமை மிகு முன்னறிவிப்பு இறைத்திட்டத்தின்படி அன்னையானவள் ஏற்றுக்கொள்கின்றார். ஏனென்றால் உடைய வயிற்றில் பிறக்கப் போவது மனித சக்தியால் அல்ல, இறை சக்தியால், இறை ஆவியால், தூய் ஆவியால் பிறக்கும் இறை மகன். இந்த முன்னறிவிப்பு விழா என்பது கிறிஸ்து பிறப்பின் முன்னறிவிப்பு விழா என்பது இயேசுவை மட்டும் மையமாக கொண்ட விழா கிடையாது. கிவர், டிரான்ஸ்ஃபார்மர், ரிசீவர். கிவர் காட், டிரான்ஸ்ஃபார்மர் ஏஞ்சல் கேப்ரியல் அண்ட் ரிசீவர் மதர் மேரி. இந்த 3 நபருடைய மைய பொருளாகத்தான் இறைமகன் இயேசு மெசியா கருவில் உருவாக இருக்கின்ற, தூயாவியால் கருவில் உருவாக இருக்கின்ற இயேசுனுடைய இந்த முன்னறிவிப்பினுடைய பெருவிழா கொண்டாட்டமாக திகழ்கிறது. எனவே இந்த இயேசுவை பெற்றுக்கொள்வதற்கு அத்தனை பெண்கள் தயார் நிலையில் இருந்தாலும், பெரிய பெரிய பணக்கார பெண்கள் தயார் நிலையாக இருந்தாலும், ஏழை பெண், கன்னி பெண் அன்னை மரியாதை தேர்ந்தெடுத்ததனுடைய காரணம் ஆண்டவர் உம்மோடு. கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாதை பார்த்து ஆண்டவர் உம்மோடு என்று வாழ்த்துவதற்கு காரணம் அன்னை மரியாள் ஆண்டவரோடு இருந்திருந்தாள். அதற்கு என்ன ஒரு நெருங்கிய ஒரு அர்த்தம் என்னவென்றால், பிறக்கப் போகும் குழந்தை தூயது. நம்மிடம் பிறக்கப் போகின்ற இறைமகன், கடவுளுடைய மகன், குழந்தை
தூயது என்று சொல்லும் பொழுது அதை கருத்தாங்குகின்ற அன்னையினுடைய உதிரமும் தூயது. எனவே அந்த யூத குலத்தில் யாரு தூய்மையான மாசற்ற பாவமில்லாத இறைவனுடைய மகனை கருத்தாங்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார்கள் என்று பார்க்கும்பொழுது அது அன்னை மரியாள் மட்டுமே. எனவே ஒரு தூய்மையை கருவாக தாங்க வேண்டும் என்றால் மற்றொரு தூய்மை அந்த தாய்மைக்கு தேவைப்பட்டது. தூய்மையே தாய்மையாக கொண்டிருந்த அன்னை மரியாளும் இந்த விழாவில் ஒரு சிறப்பான நபராக நாம் கருதப்பட வேண்டும். அன்புமிகு இறைமக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த மகிழ்ச்சி நற்செய்தி, இந்த மீட்பின் நற்செய்தி முன்னறிவிக்கப்படுகின்ற வேளையிலே ஆண்டவர் எல்லோருக்கும் முன்னறிவிக்கப்படுவார். இயேசுடைய பிறப்பானது எல்லோருக்கும் சொந்தமானது. ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் விடுதலை கொடுக்கின்ற ஒரு மகிழ்ச்சியின் செய்தி இன்றைய நாளிலே இயேசுவின் வழியாக, தாய் மரியாள் வழியாக, கபிரியேல் வானதர் வழியாக ஆண்டவர் நமக்கு அருள்கின்றார். அந்த மகிழ்ச்சியின் முன்னேறிப்பு செய்தியை இந்த நாளிலே நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். அதற்கான ஆசீர் வேண்டுவோம். என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, இயேசுனுடைய முன்னறிப்பு செய்தியை, இந்த விழாவை எங்களுக்கு அளித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ பலவிதமான அடிமைத்தனத்தில் இருக்கின்ற எங்களை, பாவ அடிமைத்தனம், சமூக அடிமைத்தனம், குறிப்பாக பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு, இத்தகைய அடிமைத்தனத்தில் இருக்கின்ற எங்களுக்கு விடுதலை தர உம்முடைய அன்பு மகனை தாய் மரியாளின் வழியாக எங்களுக்கு நிறைவாக அருள்வீராக. ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பின் பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.